ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ, அதாவது AutoCADல நீங்கள் வரைஞ்சி கற்றுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் இந்த வீடியோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் கரெக்டான இதில் வரையலாம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வீடியோக்கு அந்த வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இந்த சேனலில் பொறுத்தளவு ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டுமே சரி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது எதுவுமே வேஸ்ட் ஆகிறதுக்கூடிய டைம் எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம AutoCADோட ஹோம் பேஜுக்கு வந்துவிட்டோம். இதில் நியூ ஐக்கானை கிளிக் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் ஷீட்டு க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஆத்தோ யூனிட்டு அதெல்லாம் க்ரியேட் பண்ணிப்போம். யூனிட்டை பொறுத்தளவில் நம்ம ப்ரிசிஷன் வேல்யூ 0. ஓகே, அதாவது புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே வேண்டாம், 10னா 10ன்னு காமிச்சா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம யூனிட்டை பொறுத்தளவு மில்லிமீட்டர் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ மில்லிமீட்டரே நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. நெக்ஸ்ட்டு லிமிட் பொறுத்தளவு 0,0ல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 500,500 கொடுத்துக்கிறனால கொடுத்துக்கலாம், இல்லை 500,1000 அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த யூனிட்டுங்கிறது லிமிட்ஸுங்கிறது ஒரு இது அது என்ன ஷீட், அந்த ஷீட்டோட வேல்யூ. ஓகே, இப்போது நியூ அப்படின்றது ஒன்று ஓப்பன்ற இருக்குது. இந்த நியூவில் இந்த ஒரு பார்ட்டை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்துக்கோங்க, நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை எப்படி வரைகிறது அப்படிங்கிறதான் நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அனலைஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எந்த விதையான டைமென்ஷனும் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். ஓகே, அந்த டைமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ட்ராயிங் ஷீட்டுக்குள்ளே போயிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாப் வியூ அப்படின்ட்டு டாப் வியூவில் நம்ம போய்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவில் நம்ம வரைவோம். ஸோ இதில் டாப் வியூவில் வரைஞ்சிருக்கு. நம்ம ஃப்ரண்ட் வியூவில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் எதை பார்ட்டை வரைய போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே இருக்க ஹைலைட் ஆகுது இல்லையா, இந்த பார்ட்டை தான் வரைய போகிறோம். நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பார்ட்டை தான் நம்ம வரைய போகிறோம். அதான் இந்த பார்ட்டை மட்டும் நம்ம வரைய போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வரைய போகிறோம். ரைட், நெக்ஸ்ட்டு இதை வரைய போகிறோம். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள பார்ட்டை வரைய போகிறோம், இந்த ஒரு பார்ட் மட்டும். ஓகே, இது தனித்தனியாக வரைய போகிறோமானா இல்லை, தனித்தனியாக வரைஞ்சி நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம். பட் நம்ம அப்படி வரைய போகிறதில்ல, அது வேஸ்ட் ஆஃப் டைம். சிம்பிளாக எப்படி வரைகிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீழே உள்ள இந்த பார்ட்டை வரைவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து, ஒரு பிரெத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஹைட் இருக்குது. ஃபஸ்ட்டு லென்த்து பார்த்திங்கன்னா இதோட லென்த்து 75 அப்படின்னும் 100 அப்படின்னும் ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது லைன் எடுத்துக்கோங்க, 75, ஹைட்டு பார்த்திங்கன்னா 100. இது ஜூம் அவுட்டில் இருக்குது, நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அகைன் 75, 100 எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பேஸ் பாயிண்ட்டு. இதில் இப்போது சர்க்கிள் சி என்டர் கொடுத்துங்க, இல்லைனா சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்னர்லாம் ஷார்ப் எட்ஜாக இல்லை, அது நம்ம ஃபில்லட் பண்ணணும். சரி, வாங்க ஃபில்லட் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஃபில்லட் கமாண்ட் இருக்குது. அந்த ஃபில்லட் கமாண்ட் எடுத்துகிட்டு டைமென்ஷன் ரேடியஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு 10ன்னு கொடுத்துக்கோங்க. அதாவது 10 அப்படின்றதுக்கு நம்ம ஃபில்லட் பண்ண போகிறோம். அதான் ஃபில்லட்டுங்கிறது இதுதான். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜை இந்த மாதிரி ஆக்கிறோம் டர்ன் பண்ணி. ரைட், ஓகே. இப்போது இது ரொம்ப ஈஸியான வீடியோ தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டாக ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹாலோ ரெடி பண்ண போகிறோம். ரைட், ஓகே, ட்ராயிங் போய்க்கிறேன். இதுக்கு நான் சென்டர் பாயிண்ட் வேணும். ஸோ நான் சென்டர் பாயிண்ட்டை பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைன் இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது கீழேருந்து மேலே ஒரு 25 அப்படின்னு வச்சுக்கிட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 23 மில்லிமீட்டருக்கு வைங்க. இதை சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். இப்போ மேலே ஆப்செட் கொடுக்க போகிறோம். ஆப்செட் எடுத்துகிட்டு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு எவ்வளோதுக்குன்னா ஒரு 7 அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது சம் டிஸ்டன்ஸில் எனக்கு இந்த லைன் வேணும் அப்படின்றனால நான் ஆப்செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் ஆப்போசிட் சைடும் வேணும் எனக்கு, அதனால் நான் மிரர் பண்ண போகிறேன். ஓகே, மிரர் கமாண்ட். இந்த கமாண்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி
டி அப்வைஸ் அல்லது கீழே டவுனில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா மிரர் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த லைன் க்ளோஸ் பண்ணாமல் இருக்குது, அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த லைன் தேவையில்லை, ஸோ delete. இப்போ நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே அந்த கார்னர், அதேமாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்டை எடுத்து அந்த கார்னரில் முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ ட்ரிம் ஆகி காடுங்க தான் வேலை. டிஆர் டபுள் என்டர் கொடுத்துங்க. இதில் டிஆர் டபுள் என்டர் கொடுத்துட்டு உள்ளே உள்ளது எதுவும் தேவையில்லை. ஸோ ஒரு கோடு, அதாவது ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி ட்ரிம் ஆகிடும். இதே மாதிரி இந்த போர்ஷன் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் இந்த அடிப்பாகம். ஓகே, பாட்டம். இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அதாவது கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா எல்லாமும் செலக்ட் ஆகிடும். ஜே என்டர், எல்லாமும் ஜாயிண்ட் ஆகிடும் சிங்கிள் லூப்பாக. ரைட், இது பார்த்திங்கன்னா டாப் வியூ இந்த இருக்கு இல்லையா, டாப் வியூ மைனஸ் டாப்ன்றது டாப் வியூவில் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்திங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் சி கொடுத்திங்கன்னா காப்பி ஆகிடும். இது உங்களுக்கே தெரியும். நான் காப்பி எடுத்து ஃப்ரண்ட் வியூவில் இது மாதிரி கோடாக தான் தெரியும். ஸோ இதை நான் இங்கே போயிட்டு பேஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவையான இல்லை, ஏன்னா இதை நான் ஃப்ரண்ட் வியூக்கு கொண்டு வந்தேன். இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் வியூவை மாற்றி மறந்து எங்கே வேணாலும் சரி, இப்போ நம்ம ஏன் நான் மாற்றி வரைஞ்சேன்னா உங்களுக்கு இதை காமிக்கணும் அப்படின்றதுனால தான் இதை வரைஞ்சேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நான் ஒரு டிப்ஸும் கொடுத்துட்ருப்பேன். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனீங்கன்னா அந்த ஸ்கொயர்கிட்ட இந்த ஒரு ஹோம் கேக்குதா, அந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூவில் இப்படி தான் இருக்கும். ரைட், ஓகே. இப்போது இந்த போர்ஷனை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு வெளிப்பக்கம் இழுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 20 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 20க்கு எக்ஸ்ட்ரூடுங்கிறது இந்த திக்னஸ் பிரெத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த திக்னஸை நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது. ரைட், ஓகே. இப்போது டாப் வியூவில் இப்படி தான் இருக்குது. ஓகே. இப்போது லைன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போனீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் காமிக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டு இப்படி ட்ராக் பண்ணி விட்டுருங்க சும்மா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இப்படி போட்டிங்கன்னா எதுக்குன்னா இந்த ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த சென்டர் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னா, வாங்க இந்த சென்டர் பாயிண்ட் எதுக்கு அப்படின்னு இப்போ காட்டுறேன். இப்போது இதை நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். அதாவது உங்களுக்கு இந்த வியூவை காட்டணும் அப்படின்றனால தான் நான் வரைஞ்சேன். ஸோ நான் டாப் வியூவுக்கே இதை மாற்றிக்கிறேன். ஓகே, ஏன்னா அப்போ தான் ஐசோமெட்ரிக் வியூவில் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம வரைகிறதுக்கும் சரி, அதாவது இப்படி இருந்தால் தான் நான் இப்படி வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மாற்றினேன். அகைன் சி என்டர் சர்க்கிள். இந்த பாயிண்ட்டை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, எவ்வளோதுக்கு அப்படின்னா சர்க்கிள் 15 ரேடியஸுக்கு வரைஞ்சிட்டிங்க. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளை டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படி செலக்ட் ஆகும். எம் என்டர், அதாவது 3 சொல்லுவாங்க எம்னு. அதை சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே எவ்வளோது கொடுக்குறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 25, அதாவது 25 இல்லை 30 mm நம்ம மேலே ட்ராக் பண்ணிட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போர்ஷன். இப்போ அந்த சர்க்கிள் மட்டும் தனியாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இதை ப்ரெஸ் ஃபுல்லோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதை நான் வந்து டாப் வியூக்கு போயிட்டு இந்த லைன்லாம் இருக்கட்டும். அகைன் சர்க்கிள் எடுக்கிறேன். சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணி விட்டுட்டேன். ஓகே, இந்த லைன் இப்போ எனக்கு தேவையில்லை. நான் ஆக்சுவலாக இந்த சர்க்கிளை வரைகிறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள சர்க்கிள், அதாவது இந்த மேலே அப்பர் டயாவும் லோயர் டயாவும் ஜாயிண்டில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சரிவாக ஒரு கோனாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கோமோ ஐக்கானை வச்சு தயவுசெய்து வரைஞ்சி பார்த்துடாதீங்க, வரவே வராது. ஏன்னா கோணுங்கிறது எல்லாம் ஒரே பாயிண்டில் வந்து முடியும். ஸோ ட்ராயிங்க்கு போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட், இதெல்லாம் நம்ம இந்த போன வீடியோவில் இதை சொல்லியிருந்தேன், இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குங்கிறத. ஸோ அந்த வீடியோ கன்ஃபார்ம் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு இந்த லாஃப்ன்றதை கொடுத்துட்டு இந்த சர்க்கிள், அதாவது மேலே உள்ள சர்க்கிள், நெக்ஸ்ட்டு கீழே உள்ள சர்க்கிள், நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே உள்ள சர்க்கிள், கீழே உள்ள சர்க்கிள், அல்லது கீழே உள்ள சர்க்கிள், மேலே உள்ள சர்க்கிள் மாற்றி எதையும் கிளிக் பண்ணிட்டாதீங்க. ஒரு என்ட்ரு.
அதில் கிராஸ் செலெக்ஷன் ஒன்லி அப்படின்னு இருக்கும். ஓகே, அதை கொடுத்துரும். அதாவது இந்த மாதிரி கிராஸாக லைன் ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் போயிட்டு லைனை எடுத்துகிட்டு போயிட்டு வரையக்கூடாது. இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை மாதிரி இல்லை, இதுவும் நிறைய அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், சாலிட் எட்ஜி, சைமின்ஸு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பற்றி நான் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சேனல் அமையும். ஓகே, முடிஞ்சளவு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்களாலும் நான் போடுவேன். நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னும் நல்லா அட்வான்ஸாக நம்ம சேனலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி நீங்கள் என்னென்னா சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு என்டர், அதாவது ஜாயின் கொடுத்துட்டேன். ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது -v என்டர், SW என்டர்னு கொடுத்தீங்கன்னா சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக், அதை தான் அக்யூரேட்டாக சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்குது. ஓகே, நான் ட்ராக் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 2D ஒயர் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த உள்ள இருக்கு இல்லையா, இந்த 2D ஒயர் ஃப்ரேம் போயிட்டு ஷேடு அப்படின்னு கொடுத்துருங்க. ஷேடுன்னு கொடுத்தாலும் ஓகே, அல்லது நான் ரியலிஸ்டிக்னு கொடுக்குறேன். ரியலிஸ்டிக்னாலும் அதே தான் இருக்கும். ஹைடட்னு கொடுக்குறேன். ஹைடட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு ட்ராயிங்ஸ் மட்டுமே தெரியும். ஓகே, ப்ராப்பராக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஷேடில் வச்சு பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரியலிஸ்டிக்கில் அதாவது ஒரு பொருளாக வச்சு நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போது ரியலிஸ்டிக்கில் வச்சுட்டேன். ரியலிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பரான ஒரு பிக்சர் ரெடி. ஓகே, இந்த பார்ட் தானே நம்ம வரைஞ்சோம். ஆக்சுவலாக பார்த்தோம் எப்படி ப்ராப்பராக வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா, சாலிடாக கிடச்சிருச்சு. இப்போது இதுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்கா பாருங்கள் நீங்களே. கரெக்டாக அதே மாதிரியே வரைஞ்சாச்சு. ரைட், நம்ம வரைஞ்சது இது. ஓகே, நம்ம வரைஞ்சது ரெடி. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. ஓகே, நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம சேனல் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறு வீடியோ நான் வேறு இன்னும் அட்வான்ஸாக எப்படி எடுத்துகிட்டு போய் இந்த AutoCAD அப்படிங்கிற பற்றியும் இல்லை வாய்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து நான் சாலிட் ஒர்க் அந்த ஒரு சாஃப்ட்வேர்லேயும் எப்படி யூஸ் பண்ணி ஒரு சாலிட் க்ரியேட் பண்ணுறது ஒரு பொருளை அப்படிங்கிற பற்றியும் நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ்.